ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். பணம் தானாக உங்களை தேடி வரும். காந்தம் போல எல்லா செல்வங்களும் வசியமாகும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விசேஷ நாட்கள்ல வைகாசி விசாகமும் ஒன்று. வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல தான் இந்த விழா கொண்டாடப்படுது. பெரும்பாலான முருகன் கோவில்கள்ல வைகாசி விசாகம் 10 நாட்கள் திருவிழா மாதிரி நடக்கும். வைகாசி விசாகத்தன்னைக்கு பல பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடிகள் சுமந்து வந்தும் முருகப்பெருமான அருளை பெறுவதற்காக பாத யாத்திரை மேற்கொள்வாங்க. அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான முருகன் கோவில்கள்லையும் ஏராளமான பக்தர்கள் போயிட்டு வழிபாடு நடத்துவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். வரப்போற ஜூன் 9ஆம் தேதி தான் வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சகத்துக்கு போறாராம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல குருவும் புதனும் மிதுனத்துல கூடியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல நாள்ல மனசார முருகப்பெருமான வழிபட்டு முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகான்னு மனசார வழிபட்டீங்கன்னா எப்பேற்பட்ட துயரமா இருந்தாலும் அது பொடியா மாறிடும். இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்ல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான். அதுவும் கடன் பிரச்சனை. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம வட்டி கட்டிய வாழ்க்கை போகும். இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாம அவதிப்படுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்காக தாராளமா முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். முதல்ல விசாகம் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னதான் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகமா இருந்தாலும் ஜூன் 8ஆம் தேதி மதியம் 2 மணி 10 நிமிஷத்துக்குலாம் இந்த விசாக நட்சத்திரம் பிறந்துருது. அது ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. திங்கட்கிழமை 7:09 ராகு காலம், 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா முருகப்பெருமானுக்கு எல்லா வழிபாட்டையும் செய்யலாம். அதிகாலை எழுந்துருங்க, சுத்தபத்தமா குளிச்சுட்டு பூஜை ஏரியை சுத்தம் பண்ணுங்க. நிறைய பேரு பூஜை ஏரியை சுத்தம் பண்ணிட்டு தான் குளிக்கவே போறாங்க. சொல்ல போனா சுத்தபத்தம் இல்லாம குளிக்காம நம்ம பூஜை ஏரியை தொடவே கூடாது. காலை சுத்தபத்தமா குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் குங்குமம் வச்சுக்கிட்டு பூஜை ஏரியில கை வைங்க. பூஜை ஏரியை சுத்தப்படுத்திட்டு முருகப்பெருமான் போட்டோ சிலையை கழுவி சுத்தப்படுத்திடுங்க. முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும். மற்ற கடவுள்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தாலும் முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர். அதுவும் சந்தனத்தை பன்னீர்ல குழைத்து அந்த சந்தனத்தை நீங்க வைக்கும்போது அதை மனசார ஏத்துப்பாரு. நிறைய பேர் வீடுகள்ல முருகனோட விக்கிரகம், முருகனோட வேல் வைத்து வழிபடக்கூடிய வழிபாடு இருக்கும். அப்படிப்பட்டவங்க தாராளமா முருகனோட வேலுக்கும் முருகனோட சிலைக்கும் அபிஷேகம் செய்து தீபதூப ஆராதனைகளை காமிச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் தவிர வழிபாடு நடத்துறதுக்கு வைகாசி விசாக பூஜை செய்யறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதியம் 12:15 மணிலேருந்து 1:15. இந்த 1 மணி நேரம் சரியான நல்ல நேரம். அந்த நேரத்தில் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு படையல போட்டு நீங்க உங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். மாலை 4 மணி 40 நிமிஷத்தோட இந்த விசாக நட்சத்திரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல. மாலை ஒரு 6-7 மணிக்காவது உங்க குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துங்க. உங்க குடும்பத்துல யாராவது நபருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் சரியா கைகூடி அமையல, சுபகாரிய தலைகள் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு வைகாசி விசாகம். முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தீ கதிர் அந்த நெருப்புல தான் உருவானவர். இந்த ஒரு சம்பவம் எப்ப நடந்திருக்குன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் நடந்ததா கந்த புராணம் மாதிரியான பல புராணங்களை சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் அவதரிச்ச வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்க முருகப்பெருமானை வணங்குனீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தை பாக்கியமா கிடைப்பாரு. இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர், இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்துட்டா போதும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய அற்புதமான ஒரு வேர், ஏழைகளை ஏற்றி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேர், அதுதான் குப்பை மேனி வேர். குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல குப்பை ஓரங்கள்ல ரொம்ப சர்வ சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு இலை. நிறைய பேர் இந்த குப்பை மேனியை கண்டுக்கிறதே கிடையாது. பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த ஒரு குப்பை மேனி வேர் பல மகத்துவம் நிறைந்த ஒரு வேர். சொல்ல போனா இந்த குப்பை மேனி வேற தன ஆக்ரோஷ்ண மூலிகைன்னு சொல்லுவாங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வேரை இப்படிதான் பயன்படுத்தணும். நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த வேரை தயார் செய்தாலும் சரி, இல்ல அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமையே கூட நீங்க வேரை தயார் செஞ்சுக்கலாம். வேரை தயார் செய்யும் போது அதாவது குப்பை மேனி வேர் எங்க இருக்குன்னு பார்த்து அதை நீங்க செடியோட வேரோட பிடுங்கும் போது அது மூலயமா உங்களுக்கு எதுவும் சாபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேரை பிடுங்கணும். அதுக்கப்புறமா அந்த வேரை எடுத்துட்டு அதை கூட இலையெல்லாம் கிள்ளி போட்டுருங்க. நகம் படாம கிள்ளி போடணும். அதுக்கப்புறம் நகம் படாம அந்த வேரை மட்டும் தனியா எடுத்துட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர், மஞ்சள் தண்ணீர் இருக்குல்ல, அதுல அந்த வேரை நீங்க நினைக்கணும்.
அதாவது அந்த சுத்தப்படுத்தணும். இது மூலியமா தோஷங்கள் எதுவும் இருந்தா கூட அதுவும் நிவர்த்தி ஆயிடும். இப்ப குப்பை மேனி வேற மஞ்சள் கலந்த தண்ணீர்ல தயார் செய்து வச்சிடுங்க. வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல சின்னதா தட்டு மேல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேற அந்த தட்டு மேல வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு மனசார முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. குறிப்பா அந்த வேரை பார்த்து எங்க வீட்டுக்குள்ள பணம் வந்து வசியமாகணும், செல்வங்கள் காந்தம் போல வசியமாகணும், ராஜயோகம் கிடைக்கணும், பரம ஏழையா இருக்கக்கூடிய நாங்க பணக்காரரா மாறணும், இருக்கக்கூடிய செல்வம் எங்க வீட்டுல நிரந்தரமா தங்கணும்னு என்னென்ன வேண்டுதல் உங்களால சொல்ல முடியுமோ அது எல்லா வேண்டுதலையும் அந்த வேரை பார்த்து சொல்லிட்டு ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற முருகன் மந்திரத்தை குறைஞ்சது 9 முறை, அதிகபட்சம் 108 முறை மனசார உச்சரிச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜை அறையில ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வரைக்கும் அந்த குப்பை மேனி வேர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த வேரை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேரை முதல்ல எங்க வைக்கலாம்? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதாவது சின்னதா ஒரே ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி ஒரு மஞ்சள் நிற பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல அந்த கோடு போடாத பேப்பர்ல 4 மூலைகள்லையும் பத்திரிக்கைக்கு மஞ்சள் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி மஞ்சளை வச்சுட்டு நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பூஜையில வச்சு பூஜை பண்ணிருக்கக்கூடிய அந்த வேரை அந்த வெள்ளை நிற காகிதத்தை வச்சு மடிச்சு உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டி, பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி முடியாதவங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அந்த துணியில கூட இந்த வேரை வச்சு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதால பணம் உங்கள் பக்கம் காந்தம் போல வசியமாகும். வீண் வரையும் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். குறிப்பா நீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க, ஆனா உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரிகள் உங்களோட திறமைய கண்டுக்காம இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வேரை வைக்கும்போது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மூலியமா என்ன நடக்கும்? உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைச்சாலே உங்க சம்பளம் அதிகமாகும், செல்வம் அதிகமாகும். அது மூலியமா கடன் பிரச்சனை குறையும். அப்படியே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். சில பேர் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த பணம் வந்து வீண் வரை வீண் செலவாகிடும். இல்லனா மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துட்டாலே சேமிப்பு அப்படிங்கிறத தாண்டி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வேர் தான் இந்த ஒரு குப்பை மேனி வேர். இந்த ஒரு வேரை வைக்கிறதுல என்ன ஆக போகுது? வேலைக்கு போகணும், உழைக்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கருத்துக்களை பார்க்குறாங்க. உண்மைதான். நாம எந்த ஒரு பதிவுகள்லையுமே இந்த வேரை மட்டும் தயார் செய்து வச்சுட்டா உங்களுக்கு வந்து பணம் தானா வந்துடும், கடன்லாம் அடைஞ்சு நம்ம சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி உங்களோட உழைப்பையும் உங்க நம்பிக்கையையும் போட்டு அது கூட தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது இது உங்களுக்கு கூடுதல் சக்தியையும் நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த வேரை தயார் செஞ்சு நீங்க பீரோல வைக்கிறதால உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு நஷ்டம் ஏற்பட போறது கிடையாது. ஆனா இது மூலயமா ஒரு 10 ரூபாய் லாபம் வந்தாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும். அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்னைக்கு தான தர்மங்கள் பண்றது ரொம்ப சிறப்பு. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால பச்சரிசியை தானமா கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பை தானமா கொடுக்கலாம். அரிசி, பருப்பு, தானியம், அதே மாதிரி செருப்பு, குடை, தண்ணீர், அன்னதானம் இது மாதிரி தானங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பசுமாடை வைத்திருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்கள் பண்ணிட்டு அது கூட இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த வேரை பயன்படுத்தி இந்த தாந்திரிக முறையும் பண்றதால சகல விதமான செல்வங்களையும் உங்கள் பக்கம் நீங்கள் காந்தம் போல இருக்க முடியும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.